WrestleMania சூடு பிடிக்க முக்கிய காரணம் ராண்டி ஆர்டன் ஹீல்டன் தான். WrestleMania டிக்கெட்ஸும் விற்கல, WWE ப்ரீமியம் ஈவெண்ட்ற WrestleMania. ஆனால் அதுக்கு சுத்தமாக ஹைப் இல்லாத மாதிரி இருந்துச்சு. கோடி ரூட்ஸ் வேற ட்ரூ மேக்இன்டையர் தோக்கடிச்சு சாம்பியன் ஆனதும் ஃபேன்ஸ் வெறி ஆயிட்டாங்க. என்னடா சும்மா கோடியவே ஜெயிக்க வச்சுட்டு இருக்காங்கன்னு. கோடி ரூட்ஸ் ராண்டி ஆர்டன் ரெண்டு பேருமே ஃபேஸ் கேரக்டர் வேற. ஏற்கனவே இந்த ஸ்டோரி லைனை பார்த்துட்டோம், புதுசாக என்னடா WrestleManiaக்கு பண்ண போறீங்க, டிக்கெட் விற்கிறக்காக சும்மா கோடி ரூட்ஸ் ராண்டி ஆர்டன் மேட்சை புக் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சா கான்ட்ராக்ட் சைனிங் செக்மெண்ட்டை வச்சு தூங்கிட்டு இருந்த வைப்பரை எழுப்பி விட்டாங்க. இதை ஹீல்டன்னு சொல்லக்கூட எனக்கு மனசே இல்லை. ஏன்னா ராண்டி ஒரிஜினலாகவே வில்லன் தான். WWE தான் அவரை டம்மியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோடியை அடித்த அடியில் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் ஹைப் ஆயிட்டாங்க, WrestleMania ஒரு பக்கம் ஹைப் ஆயிருச்சு. சோஷியல் மீடியாவில் ராண்டி ஹீல்டன் வைரல் ஆனதும் WWE பார்க்காம விட்டுட்டு போன ஃபேன்ஸ் கூட திரும்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, திரும்ப பார்க்கலான்னு சொல்லிட்டு. இதை கூட WWE கிரியேட்டிவ் டீம் ரொம்ப லேட்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப நாளாக டீஸ் பண்ணுறாங்க, ராண்டி ஹீல் ஆவார், சாம்பியன்ஷிப் மேலே வர கண் வைக்கிறாரு, ஜெயிப்பாரோ அப்படின்னு. பார்த்தா அவரை எவ்வளோ மட்டமாக யூஸ் பண்ண முடியுமோ அப்படி தான் WWE யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போயே இந்த கிரியேட்டிவ் டீமுக்கு வார்னிங் கொடுத்தே ஆகணும். ஹீல் டர்ன் பண்ணதால தான் ஃபேன்ஸ் ஹைப்பாக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ராண்டி ஆர்டன் ஃபேன்ஸ் கூட வச்சிருக்கிற எமோஷனல் கனெக்ட் தான் காரணம். லெஜண்ட் கில்லர், வைப்பர், ஏபெக்ஸ் பிரெடிட்டர், ஆர்கேஓவை ஒரு டைம் கூட லைஃப்பில் போடாத WWE ஃபேனே இருக்க மாட்டாங்க. ட்ரூவை தோக்கடிச்சதுக்கு கோடியை பொழக்கிறாங்க. ட்ரூ நல்ல ரெஸ்லர் தான், ஆனால் ஃபேன்ஸ் கூட அவருக்கு பெரிய கனெக்ட் இல்லை. அதனால தான் ட்ரூவை பார்த்து ஃபேன்ஸ் பாவமாக நினச்சாங்க. WrestleManiaவில் மட்டும் ராண்டி தோத்து கோடி சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணால் அதோட கோடியை மொத்தமாக ஃபேன்ஸ் முடிச்சு விட்ருவாங்க. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி கிடச்ச ராண்டி ஆர்டன் ஹீல்டனை முதல் மேட்ச்லேயே தோக்க விடவே கூடாது. கோடியை பன் கிக் போட்டு மரணடி கொடுத்து அனுப்பணும். ஓஜி ராண்டி ஆர்டன் தான் யாருன்னு ஊருக்கே காட்டணும். ஹீல்னா ஏமாற்றி ஜெயிக்கிறது, பயந்து ஓடுற மாதிரி இப்போ காட்டிகிட்டு இருக்காங்க. ஹீல்னா ஜெயிக்க என்ன வேணால் பண்ணலாம், ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ராண்டி ஆர்டனோட ஸ்டோரி லைனை கொண்டு போகணும். சாமிசேன் கேரக்டரும் நம்ம நோட் பண்ணணும், பயங்கர டெவலப்மெண்ட் காட்டுறாங்க அவர் கேரக்டரில். கோடி மேலே ஒரு தனி வெறுப்பே அவருக்குள்ளே வந்துட்டு உருவாகிட்டு இருக்கு. கோடியோட பாலிடிக்ஸ் எல்லாம் பார்த்து சாமிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அன்ஃபேராக நடக்குதுன்னு ஒரு ஸ்டோரி லைன் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரோமன் ரெயின்ஸும் பங்க் ஸ்டோரி லைனுக்கு தான் முதல்ல எனக்கு நல்ல ஹைப் இருந்துச்சு. அந்த ராண்டி ஆர்டன் ஹீல் டர்ன் பண்ணதும் ரோமன் பங்க் மேட்ச்க்கான ஹைப் அப்படியே குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ராண்டி கோடிக்குள்ளே ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. மென்டார், ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மர் டீம்மேட்னு ஒன்றா இருந்த டைம் போய் இப்போ எதிரியாக இருக்காங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் விட சாம்பியன்ஷிப் தான் முக்கியம்னு மைண்ட் செட்டில் ரெண்டு பேர் இப்போ ரெசல் பண்ண போகிறாங்க. பேசும்போதே செம ஹைப்பாக இருக்குது. ராண்டி ஆர்டன் பன் கிக் போட்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறத WrestleManiaவில் பார்த்தே ஆகணும். WWE கண்டென்ட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.